அ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர் கான்செப்ட் ஆஃப் சி பிளஸ் பிளஸ். இதுக்கும் நம்ம எடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் புக் வந்து சி பிளஸ் பிளஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வித் சி பிளஸ் பிளஸ் பை பாலகுருசாமி. ரைட். ஸோ வாட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர்? ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா நேம் என்ன? த நேம் இட் செல்ஃப் வில் கிவ் யூ த மீனிங். ரைட். ஸோ வி வில் சி த கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட். ரைட். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். இது நார்மல் மெம்பர் ஃபங்க்ஷனை விட இது டிஃப்ரெண்ட். ஏன், இன் வாட் வே அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டாஸ்க் வந்து இனிஷியலைஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் இட்ஸ் கிளாஸ். அந்த ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்றதுக்கு தான் மெயினாக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் ஆகுது. இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து நார்மல் மெம்பர் ஃபங்க்ஷன்லேருந்து அடுத்த இதை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸ் நேமும் இந்த ஃபங்க்ஷன் நேமும் ஒன்னா இருக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்கு. பாருங்க, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் இன்டீஜர்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கு. அந்த எக்ஸாம்பிள்ல என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் என்னது? இன்டீஜர். ஸோ இதுல ஒன்றும் ஆர்குமெண்ட் இல்லாதனால இன்டீஜர் வாய்ட். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கு? ஸோ ஆஃப்டர் தட் the class is over, the constructor how it is defined. So என்னுடைய கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர், மெம்பர் ஃபங்க்ஷன் நேம் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ்டு. ரைட். ஸோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இதுக்கு நோ ரிட்டர்ன் டைப்பு. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பெஷல் இது ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? என்னுடைய கிளாஸ் வேரியபிள் வந்து என்னது? எம் அண்ட் என். எம் ஈக்குவல் டு 0 and n equal to 0 is assigned here in this constructor function. So if I call this function integer into 1, so into 1 is an object of class integer. So once this into 1 is called, the object is created, the values m equal to 0 and n equal to 0 is automatically initialized. அதுதான் இங்க மெயின். ஸோ the object create பண்றப்பயே that variables are initialized to some values. Here it is 0. That is the purpose of constructors. Right. So the constructor that in the constructor we have a different kind of constructors we have. If the constructor have no parameter, then it is called as default constructor. அப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது? இந்த இடத்துல ஒண்ணுமே ஆர்குமெண்ட் இல்லாம இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதனால தட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஈவன் நம்ம வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எழுதவே இல்லைனாலும் கம்பைலர் என்ன பண்ணிரும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை அப்ளை பண்ணிரும். அதான் இங்க கொடுத்துருக்கு. இஃப் நோ சச் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் டிஃபைன்டு, நம்ம எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ணலைனாலும் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை எழுதிரும். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அது என்ன? ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். ரைட். ஸோ தட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ரைட். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்? ஸோ இப்போதான் சொன்னோம் நம்ம, த கன்ஸ்ட்ரக்டர் ஷுட் பி டிக்ளேர்ட் இன் த பப்ளிக் செக்ஷன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுது? இது ஆட்டோமேட்டிக்கலி இன்வோக் ஆயிருது ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றப்ப. அதனால என்ன பண்றது கிடையாது, அதுக்கு ரிட்டர்ன் டைப்பு கிடையாது. நாட் ஈவன் நீங்க வந்து வாய்டு அப்படின்னு கூட இந்த இடத்துல போடக்கூடாது. இந்த இடத்துல வாய்டு இன்டீஜர் அப்படின்னு கூட போடக்கூடாது. அதுதான் தப்புன்னு சொல்றாங்க. ஸோ நோ ரிட்டர்ன் டைப் இஸ் தேர். ஸோ அது ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். they cannot be inherited. கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ண முடியாது? நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியாது. even though the derived class can use the base class constructor. நம்ம சூப்பர் ஆஃப் மெத்தட் வச்சு நம்ம இந்த derived class வேற நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய it cannot be inherited. ஸோ அதே மாதிரி லைக் அதர் சி ஃபங்க்ஷன், C++ ஃபங்க்ஷன், இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கு? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் cannot be virtual. Object with the constructor can't be used as a member of union. அப்ப நம்ம யூனியன்ல வந்து டிஃபரெண்ட் டேட்டா டைப் போடுவோம் இல்லையா? அப்ப வந்து என்ன பண்ண முடியாது? நம்ம இப்ப யூனியன்ல வந்து டிஃபரெண்ட் டேட்டா டைப் போடுவோம் இல்லையா? அதுல மாதிரி என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் வித் கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ண முடியாது? cannot be used as a member of the union. ஸோ இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து
நெக்ஸ்ட் parameterized constructor. Parameterized constructorனா என்னது? நம்ம போன எக்ஸாம்பிள்ல வந்து என்ன பண்ணோம்னா வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வச்சியும் நம்ம பண்ணலாம். தட் இஸ் கால்டு parameterized constructor. இப்போ நம்ம வந்து we will see one program. அந்த ப்ரோக்ராம்ல நம்ம parameterized constructor யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டர் நம்ம என்ன பண்ணலாம்? parameterized constructor வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? We can initialize the various data elements of different object with different values when they are created. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குது? ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டரும் நம்மளுக்கு பாசிபிள் இருக்குது. இப்ப நம்ம போட போற ப்ரோக்ராம் வந்து ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ அப்ப அதுல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ see this example, constructor example. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள். ஸோ என்னுடைய என்னோட கிளாஸ் வந்து ஏரியா அப்படின்ற கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு ஃப்ளோட் ஏஆர்ன்ற வேரியபிள் வச்சிருக்கு. ஸோ இதுல என்னோட கன்ஸ்ட்ரக்டர் என்னது? ஏரியா வித் ஒன் ஆர்குமெண்ட். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்கு? அனதர் கன்ஸ்ட்ரக்டர் ஏரியா வித் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஏரியா வித் 1 ஆர்குமெண்ட்ல வந்து சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிருக்கு πr². அண்ட் ஏரியா வித் 2 ஆர்குமெண்ட்ஸ்ல ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிருக்கு. ரைட்? அதுக்கு அடுத்து டிஸ்பிளே ஃபங்க்ஷன், அப்புறம் கிளாஸ் ஓவர் ஆயிருது. இப்போ என்ன பண்றோம்? என்னோட மெயின் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணியிருக்கிறோம்? XYZ அப்படின்ற வேரியபிள் கொடுத்துட்டு ரேடியஸ் வந்து எக்ஸ்ன்னு வாங்கிடுறோம். அதுக்கு அடுத்து இப்போ நான் ஐ எம் காலிங் ஏரியா A1 ஆஃப் எக்ஸ் parameterized constructor. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துட்டு என்ன பண்ணிடுவோம்? எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை எடுத்துட்டு போயிட்டு வித் 1 ஆர்குமெண்ட் எது இருக்குதோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட். ரைட்? அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு அடுத்து என்டர் லென்த் அண்ட் பிரெத் அப்படின்னு கொடுத்துட்டு ஒய் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இசட்னு கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஹியர் வி கேன் ரிசீவ் ஒய் அண்ட் இசட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கலாம். ரைட்? ஸோ வாங்கிக்கிட்டு ஏரியா ஆஃப் நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் கால் த ஃபங்க்ஷன் ஒய் அண்ட் இசட் அப்படின்றத நம்ம கால் பண்றோம். அப்ப என்ன பண்ணிடுது? 2 ஃபங்க்ஷன்ஸ் வித் 2 ஆர்குமெண்ட். இது ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா என்னது? இதுல 2 ஆர்குமெண்ட் இருக்கு. சேம் கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ். அப்ப எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்? திஸ் ஃபங்க்ஷன் வில் பி கால்டு. ஸோ நவ் இப்போ வந்து இது எக்ஸிக்யூட் ஆகுறப்ப இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ரெக்டாங்கிள் ஏரியாக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ யூசிங் என்ன பண்றோம்? A1.display ஏரியா ஆஃப் சர்க்கிள் டிஸ்பிளே பண்ணலாம். அடுத்து A2.display என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணிட்டு எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ என்டர் ரேடியஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2ன்னு கொடுக்குறேன். ரைட்? என்டர் லென்த் அண்ட் பிரெத். ஸோ இப்போ நான் வந்து 3 அண்ட் 5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து என்னது? 12.56ன்னு வந்துருச்சு. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 20ன்னு டிஸ்பிளே ஆயிருச்சு. இது வந்து உங்களுக்கு ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டருக்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணலாம்? இதை எக்ஸாம்பிளா யூ கேன் டேக் இட். ரைட்? ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன பண்ணோம் நம்ம? இட் இஸ் யூஸ்டு டு இனிஷியலைஸ் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ற மாதிரியே அதுக்கு அடுத்த கான்செப்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டெஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டெஸ்ட்ரக்டர். அப்ப டெஸ்ட்ரக்ட்னா என்னது? இட் ஷுட் டெஸ்ட்ராய் சம்திங். அப்ப என்னத்தை டெஸ்ட்ராய் பண்ணும்? இது கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? நம்மளுக்கு டெஸ்ட்ரக்டர் அப்படின்ற கான்செப்ட் C++ல யூஸ் பண்றாங்க. அப்ப கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்னது? நம்மளுடைய கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் ஒன்னா இருந்துச்சுன்னா தட் வில் பி கால்டு கன்ஸ்ட்ரக்டர். அப்ப டெஸ்ட்ரக்டர்ன்றது என்னது? என்னோட கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் ஒன்னா இருக்கும். பட் பிஃபோர் தட் என்ன இருக்கும்? எனக்கு ஒரு டில்டே சிம்பிள் இருக்கும். அதுதான் இது என்னது? இண்டிகேஷன். இது வந்து டிஸ்ட்ரக்டர் அப்படின்றது. இட் இஸ் ப்ரொசீடட் பை தி டில்டே சிம்பிள். இதுதான் டில்டே சிம்பிள். ரைட்? இந்த டெஸ்ட்ரக்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? we can destroy the என்னது? we can destroy the objects that have been created by the constructor. இதான் டெஸ்ட்ரக்டரோட கான்செப்ட். இப்போ இந்த டெஸ்ட்ரக்டருக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, கிளாஸ் ஏபிசி, கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் இனிஷியலி 0ன்னு வச்சிருக்கு. ஸோ அப்போ அதனால என்ன பண்ணிடுது? இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் பிளஸ். அப்போ ஒவ்வொரு தடவை கிரியேட் ஆகிறப்பையும் நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ஒவ்வொன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அது ரிமூவ் ஆகும். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. I1, I2, I3, I4 4 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். I1 கால் பண்ண உடனே என்ன பண்ணிடும்? கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும்.
இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். அப்ப என்ன பண்ணிரும் 1ன்னு வந்துரும். அப்ப 1 கன்ஸ்ட்ரக்ட் த நம்பர் 1. அதுக்கடுத்து I2ன்னு வரப்ப x வந்து என்னது இன்கிரிமெண்ட் ஆயிரும். ஸோ தட் வில் பி கால்டு x 2. ஸோ அப்ப 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு I4 முடிக்க கால் ஆயிரும். ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில வந்த உடனேயே ரிட்டர்ன் 0ன்னு வந்த உடனேயே அது என்ன பண்ணிரும் டெஸ்ட்ரக்டர் கால் ஆகி அந்த எல்லா ஆப்ஜெக்டையும் ரிமூவ் பண்ணி என்ன பண்ணிரும் மைனஸ் வேல்யூ அதை டெஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். சி அவுட் டெஸ்ட்ரக்ட் த நம்பர் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ். அப்போ என்ன பண்ணோம் ஒவ்வொரு தடவை ஆப்ஜெக்ட் டெலிட் ஆகிறப்ப இந்த வேல்யூஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டே வரும். இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம. ரைட், I'll show you how to run this program. So now I'll open destructor program. So I'm having a destructor program. So இந்த destructor program compile பண்ணுவோம். அதே program தான் இங்கே டைப் அடிச்சு வச்சிருக்கேன். Right, compile. So next alt R. ஸோ என்னவா இருக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆயிருச்சு. ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன பண்ணிடும் அந்த எல்லா ஆப்ஜெக்டும் ரிமூவ் ஆகி ஃபர்ஸ்ட் 1 2 0ன்னு இருந்தது. அப்போ 1 2 3 4 அப்புறம் என்ன பண்ணிருக்கு ரிட்டர்ன் 0ன்னு பார்த்த உடனே வரிசையா ஒவ்வொரு ஆப்ஜெக்டா டெலீட் ஆயிட்டு இருக்கு. 4 3 2 1. ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட்ரக்டர் கான்செப்ட். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ அபவுட் த கான்செப்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். தேங்க்யூ.